நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? ஹரிணி, காயத்ரி, ஸ்வீட்டி. ஹரிணி உங்க எக்ஸ் தானே? ஏய், அது தாரணிடி. அவ பேரு கூட ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அவ பேர் ஞாபகம் இருக்குன்னா அவளையும் ஞாபகம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவளை மறந்துட்டேன்னு சொல்லி தானே எனக்கு கல்யாணம் பண்ணீங்க. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. எதோட நீ கோத்து விடுற நீ? அப்ப இவ்வளவு நாள் அவன்னு நினைச்சு தானே என் கூட பழகிட்டு இருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சிங்கர் ஹரிணியை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவங்க பேர் சொன்னேன். அது மட்டும் இல்லாம எனக்கு காயத்ரின்னு ஒரு சித்தி இருந்தாங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க, அதனால தான் நான் அந்த பேரை சொன்னேன். போதுமா? அப்போ அப்போ உங்களுக்கு ஸ்வீட்டியும் ரொம்ப பிடிக்கும்னு தானே அர்த்தம். அது ஸ்வீட்டி. சொல்லுங்க. ஸ்வீட்டி எனக்கு அக்கா மாதிரி. போதுமா? ஓ ஆமா, ஏன் பொண்ணுங்க பேரா சொன்னீங்க? அதுவா, எனக்கு பொன் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவளை அப்படியே என் கையால் தாங்கி என் மாரில் அப்படியே அவளை படுக்க வச்சு அவள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வாங்கி கொடுத்து அந்த முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுமா. என்ன இங்க பாருங்க சார், இந்த உலகத்திலேயே இந்த அன்பு, லவ் எல்லாமே ஒரு பொண்ணு மேல மட்டும்தான் இருக்கணும். அது நானா மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? ஏய், அது நம்ம குழந்தை தாண்டி. யாரா இருந்தா என்ன? படு. அப்போ குழந்தை உனக்கு எப்பயுமே நான் மட்டும் தான் குழந்தை. படுறா. மென்டல்.